எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் விட்டு, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. இதுவரைக்கும் அந்த மாதிரி யாரையும் கொண்டு ஆண்டவர் செஞ்சதே இல்லை. ரொம்ப புதுமையாக இருக்குது. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பரிசுத்தவான்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுருந்தாங்கன்னா, ஆமாம் ஆண்டவரே முடியும், இல்லை ஆண்டவரே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். இப்பொழுது எசேக்கியாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அதனால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு தெரியல, நீர் அறிவீர். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, அந்த எலும்புகள் உயிரடையும், அது ஒரு சேனையாய் நிற்கும். அப்போது நான் நம்புகிறேன், எசேக்கியாவுக்கு இதுவரைக்கும் யாருமே செய்திராத ஒரு புதுமையை கர்த்தர் அவனை கொண்டு செய்ய வைக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நியூ பிகினிங், புது துவக்கம், ஒரு புது காரியம், இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தில் யாரும் செய்யாதது, நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துறாத ஒரு புது ஃபீல்டில் ஒரு புது பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அது நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு நான் சம்மந்தமே இல்லை, இது எனக்கு உரியதும் அல்ல, நான் எப்படி அப்படின்னெல்லாம் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி வாக்கு கொடுக்குறார். ஒரு புதுமையை சீக்கிரமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் பண்ணுற ஒரு தவறு இதுதான். என்ன அப்படின்னா, சிலருக்கு கூட்டத்தோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் வீட்டில் அப்படியே வீட்டில் ஒரு 10 பேர் 20 பேர் எப்பவும் கசகசன்னு சத்தம் போட்டுட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒன்று நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலரை வீட்டுக்குள்ளே நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு அது நல்ல வீடாக அமையாது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது, ஒருவன் உங்களிடத்தில் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உன் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அப்போது இங்கே இந்த இடத்துல தேவ மனுஷன் எழுதுறாரு, இந்த காரியத்தை கொண்டு வரல அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் விட்டுறாதீங்க, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீங்கன்றாரு. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வீட்டுக்கு உள்ளே விடுறவங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற சில நபர்கள் உங்கள் வீட்டை ரெண்டாக்கிடுவாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே சிலரை உள்ளே விட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரிவினையை கொண்டு வருவாங்க. சவுலை குறித்து வேதம் சொல்லுது, அந்த குமாரத்திகள் ஆடிப்பாடுகள் பாடினாங்க தான். ஆனால் சவுலுக்குள்ளேயும் தாவீதுக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரிவினை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே உள்ள அவங்கள விட்டாங்க பாருங்கள், பாடினாங்க பாருங்கள், அவங்க தான் ஒருத்தரை குறைச்சி ஒருத்தரை தாழ்த்தி 2 பேரையும் சமமாக பேசியிருந்தா கூட பரவாயில்ல, இல்லைனா பேசாமல் விட்டுருந்தா பரவாயில்ல. கணவனை உயர்த்தி பேசுறது, மனைவியை தாழ்த்தி பேசுறது, மனைவியை உயர்த்தி பேசி கணவனை தாழ்த்தி பேசுறது,